அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். வைகாசி மாத ராசி பலன் 2024. வைகாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். சூரியன் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு போகக்கூடிய நிகழ்வு, அதாவது மேஷம் ராசியில் இருந்த சூரியன் ரிஷபம் ராசிக்கு சென்றடையும் நேரம் வைகாசி மாதம் பிறக்குதுங்க. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ரிஷபம் அன்னைக்கு சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. அப்பொழுது வைகாசி மாதம் பிறக்குது. ஏற்கனவே குரு பயிற்சி மற்றும் சூரியனுடைய மேஷ ராசி இடப்பெயர்வு போன்ற விஷயங்களில் என்னென்ன பலன்கள் கிடைச்சோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் இப்பொழுது வைகாசி மாத ராசி பலன்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பொதுவான ஜெனரல் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். நம்மளுடைய நேயர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த பதிவிற்கு செல்லலாம். வைகாசி மாதம் 2024 மகரம் ராசிக்காரர்களுக்கு எவ்வித பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகங்கள் ஒரு மிதமான அமைப்பிலேயே இருக்குங்க. இதனால் ரொம்ப பொறுமையோடும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு சகிப்புத்தன்மையினோடும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாகும். ஆனால் புதன், சுக்கிரன், குரு போன்றவை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பெரியவர்களின் ஆதரவு, ஆலோசனை எல்லாமே கிடைக்குங்க. வெளியிடத்துல உங்களுக்கு மதிப்பு, மரியாதை சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. குடும்பத்துக்கு தேவையான தேவைகள் பூர்த்தி ஆகுங்க. பொன் பொருள் சேரும், ஆடை ஆபரண சேர்க்க, வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வீடு வந்து சேரும். உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையுங்க. ஸோ பேசும் வார்த்தைகளில் சற்று கவனமான வார்த்தைகளை பிரயோகிப்பது நல்லது. இதனால் வச்சு கட்டி காத்த நல்ல பேரு சில வார்த்தைகளினால மாறி போயிடும். ஸோ கவனம் தேவை. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மூன்றாவது நபர்களின் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க 2 பேரும் தேவையில்லாத வாக்குவாதம், வார்த்தை பேசுறது, அன்வான்டட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணை உறவு முறைகளில் தேவையில்லாத வாக்குவாதம், வீண் விரதம், வீண் விரோதம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. ஸோ கூடுமான வரைக்கும் வாய் பேசாம அமைதியா ஒதுங்கி இருந்தீங்கன்னா அற்புதம். சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வருங்க. உங்களுடைய மகன், மகளுக்கு நல்ல இடத்துல வரன்கள் கிடைக்கும். சகோதர சகோதரிகளின் வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பிணக்குகள் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள நீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எடுக்கணும். பிள்ளைகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட கூடுங்க. வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குது. திடீர்னு பயணங்கள், டிராவல், அலைச்சல் திருச்சல், இதனால உடல் சோர்வு, அசதிகள் உண்டாகும். டிராவல் பண்ணும் பொழுது, பயணம் போகும் பொழுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது, வரும் பொழுது நீங்கள் என்னென்ன பொருட்கள் எடுத்துட்டு வரீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பத்திரமா பார்த்துங்க. அது களவு போக வாய்ப்புகள் இருக்குங்க.
அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்குங்க. கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ், சக பணியாளர்கள்ட்ட நீங்கள் போதுமான ஒத்துழைப்பு, அவங்க நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க, இவங்க நம்ம வேலையில் பார்த்து செய்வாங்க அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதிகாரிகள்கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் தன்னடக்கத்தோடும், வார்த்தைகளில் கவனமாகவும், பொறுமையாகவும், நிதானமாகவும் கடைபிடிக்கணுங்க. பேசும்போது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் கால தாமதம் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில், பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்திருந்த பலன்கள் கிடைப்பதற்கு கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியும், போட்டி சவால்களை கடந்து தான் நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு கொண்டு போக முடியும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். பிஸ்னஸை மாற்றுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு கடன் வாங்கிறது கூடாது. புதிய முதலீடுகள் கூடுமான வரைக்கும் பார்த்து பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து அதில் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். சக வியாபாரிகள், சக தொழில் முனைவோர்களால பல போட்டிகள், சவால் போட்டிகளை கடந்து தான் உங்களுடைய காரியத்தில், உங்களுடைய பிஸ்னஸில் ஜெயிக்க போகிறீங்க. சில தொல்லைகளும் ஏற்படக்கூடும். மீடியா துறை, திரைத்துறை, ஸ்க்ரீன் இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. ஆனால் மாத எண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தடைகளை கொண்டு வந்து கொடுக்கும். மனசில் ஒரு சோர்வு நிலை அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போது வருங்க. இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்மீக நாட்டத்தோடு, இறை வழிபாட்டுடன் கூடிய முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நல்ல நன்மைகள். உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை, இஷ்டதெய்வ பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்பாக இறை வணக்கத்தோடு அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று, சிவாலயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய பிடித்த எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லி ப்ரே பண்ணிட்டு நீங்கள் காரியம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதை பாசிட்டிவாக ஆக்கக்கூடிய ஒரு தன்மைகள் கடவுளுக்கு மட்டும் இருக்குது. ஸோ அது கடவுள் வழிபாடு, இறை நம்பிக்கை இதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுதுங்க. ஆசிரியர்களிட வீட்டில் பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் கிடைக்கும். காம்படிஷன் எக்ஸாமாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸு அப்படி இருக்கட்டும், போட்டி பந்தயங்களில் நல்ல வெற்றிகள் ஏற்படுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தோடு வெளியூர் சென்று வருவீங்க, பிக்னிக், அந்த சுற்றுலா ஸ்தலங்கள், புனித ஸ்தலங்கள் இதெல்லாம் போயிட்டு வருவீங்க. தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் அதெல்லாமே கைகூடும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான செயல்பாடுகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.